ஹாய் ஹலோ வெல்கம். திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் எம்ஐ. நம்ம இன்னைக்கு எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் நேம். ஒரு பிஸ்னஸ் நேம்ன்றது எப்படி இருக்கணும், அதை நம்ம எப்படி சூஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம பிஸ்னஸ் பிளானிங் பத்தி பார்த்துருப்போம். ஒரு பிஸ்னஸ் பிளான் பண்ணணும்னா அதுல என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்து உங்க பிஸ்னஸ் பிளானை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். யுவர் பிஸ்னஸ் நேம் இஸ் யுவர் பிராண்ட். நம்ம சூஸ் பண்ண போற பிஸ்னஸ் நேம் தான் நம்ம பிஸ்னஸுக்கான ஒரு பிராண்ட். ஒரு நல்ல பிஸ்னஸ் நேம் செலக்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன மெத்தட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம யோசிச்சாலே போதும், ஒரு நல்ல பிஸ்னஸ் நேம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சின்ன சின்ன மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்லி 6 ஸ்டெப் தான் இதில் இருக்கும். லாஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியமானது. சின்ன சின்ன மெத்தடு தானே, சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி தானே அப்படின்றதுனால ஸ்கிப் பண்ணி பார்க்கணும்னு நினைக்காதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பிகாஸ் சின்ன துரும்பு கூட நமக்கு எதுக்காவது யூஸ் ஆகும். உங்களோட ஐடியாவை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சின்ன ஸ்பார்க்காவது உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த டாபிக் உள்ள போகலாம். ஒரு நல்ல பிஸ்னஸ் நேம்னு சொன்னால் உங்களோட பிராண்டை ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அது வந்து அந்த பிஸ்னஸ் நேம்ன்றது லைஃப் லாங் நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிற ஒரு விஷயம். நீங்கள் பிரான்ச் ஓப்பன் பண்ணனாலும் சரி, உங்கள் பிஸ்னஸை வேர்ல்டு வைடு எடுத்துகிட்டு போனனாலும் சரி, அந்த பிஸ்னஸ் நேம் தான் உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸை வந்து எடுத்து காமிக்கும். உங்களோட கஸ்டமர்ஸ்க்கும் சரி, உங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி. ஸ்டெப்பையும் 1 by 1 பார்ப்போம். ஸ்டெப் 1 out of 6. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஃபைன் யுவர் பிராண்ட் ஐடென்டிட்டி. இதில் வந்து வாட் வேல்யூ டூ யூ வாண்ட் டு கன்வே த்ரூ யுவர் பிஸ்னஸ் நேம். நம்ம பிஸ்னஸ் நேமை வச்சு நம்ம என்ன வேல்யூ கன்வே பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்றத மக்கள்கிட்ட சொல்லணும். ஒரு புதுமையான ஒரு விஷயமா, இல்லை ஆடம்பரமான ஒரு விஷயத்தையா, இல்லை சஸ்டைனபிலிட்டியா. சஸ்டைனபிலிட்டின்னு சொன்னோம் அப்படின்னா, ஒரு நிலையான ஒரு எந்த ஒரு டிராபேக்குமே இல்லாத ஒரு பிஸ்னஸ் நேமை பற்றி நம்ம கன்வே பண்ண ட்ரை பண்ண போகிறோமா அப்படின்றத பார்க்கணும். செகண்ட் பாயிண்ட் வந்து வாட் இண்டஸ்ட்ரி ஆர் நீச் ஆர் யூ ஆப்ரேட்டிங் இன். நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் உங்களோட இடம், நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற பிஸ்னஸ் நேம் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். வாட் யூனிக் குவாலிட்டிஸ் செட் யுவர் பிஸ்னஸ் அப்பார்ட் ஃப்ரம் காம்படிட்டர்ஸ். உங்களோட காம்படிட்டர்ஸ்ல இருந்து நீங்க தனியா தெரியணும்னா நீங்க எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் மைண்ட்ல வச்சுக்கணும். அண்ட் வாட் டோன் டு யூ வாண்ட் டு எந்த டோன்ல நீங்க கன்வே பண்ண போறீங்க அப்படின்றதும் இருக்கணும். ஒரு ப்ரொஃபஷனலான பிஸ்னஸ் நேம் சூஸ் பண்ண போறீங்களா, இல்ல மக்களுக்கு ஈஸியா ஒரு ஃப்ரெண்ட்லியான பிஸ்னஸ் நேம் சூஸ் பண்ண போறீங்களா, இல்ல காமெடியான ஒரு நேம் சூஸ் பண்ண போறீங்களா அப்படின்றத திங்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 out of 6. Brainstorm name ideas. Write down keyword related to your business product. உங்க பிஸ்னஸ் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கீவேர்டு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்னென்னலாம் கீவேர்டு ஞாபகம் வருதோ எல்லாமே நோட் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து டைலரிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எம்ப்ராய்டரி சொல்லலாம், நீடில் கிராஃப்ட் சொல்லலாம், நீடில் ஒர்க் சொல்லலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன கீவேர்ட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ் நேம்க்கு ஏற்ற மாதிரி ஆனால் கீவேர்டை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யூஸ் டு ஜெனரேட் சினானிம் அண்ட் எக்ஸ்பேண்ட் யுவர் ஆப்ஷன்ஸ். ஒரு வேர்டு ஒன்று சூஸ் பண்ணி உங்களோட ஆப்ஷன்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வேர்டை வந்து நீங்க கரெக்டாக சூஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட ஆப்ஷன்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வேர்டை கரெக்டாக சூஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. Combine the words, alter spelling or use abbreviation to create unique name. அந்த வேர்டை வந்து கம்பைன் பண்ணி பாருங்க, ஸ்பெல்லிங் வந்து ஆல்டர்னேஷன் பண்ணி பாருங்க, ஆர் ஒரு அப்ரிவேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி பாருங்க. அப்ரிவேஷன் சொன்னா ஒரு எப்படி சொல்றது, அக்ரானிம்ஸ். ஓகே, அப்ரிவேஷன் சொன்னா அக்ரானிம்ஸ், அலிட்ரேஷன் ஆர் ரைமிங்கா. அந்த ரைமிங்கான்னு சொல்றப்போ டாட்டா, நானோ அந்த மாதிரி ரைமிங்கா வருதுல, சின்ன சின்ன கம்பைன் வேர்ட்ஸாக வருதுல, அந்த மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. ஈஸியாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அக்ரானிம்ஸ்னு சொன்னோம்னா ஒரு தனித்தனி லெட்டரை சேர்ந்து ஒரு வேர்டாக தெரியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து டீம்னு சொன்னோம் அப்படின்னா டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ்ஸ் மோர். ஓகே,
இந்த டீம்னு சொன்னோம் அப்படின்னா டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ்ஸ் மோர், அதுதான் அதுக்கான மீனிங். அதாவது டீம்ன்றது ஒரு வேர்டா நமக்கு தெரியும், அந்த வேர்டுக்கு இது ஒரு டெஃபினிஷன். தனித்தனி வேர்ட்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து மெர்ச் பண்ணா நமக்கு ஒரு வேர்டு கிடைக்கும். அதுக்கு பேர் தான் வந்து அக்ரானிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரீச் காம்படிட்டர்ஸ் நேம் ஃபார் இன்ஸ்பிரேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன். காம்படிட்டர்ஸ் நேமை வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்க. உங்களோட ரிசர்ச் காம்படிட்டர்ஸ் நேம் ஃபார் இன்ஸ்பிரேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன். உங்களோட காம்படிட்டர்ஸ் நேம் வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து உங்க காம்படிட்டர்ஸ் நேமை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, அவங்க என்ன மாதிரி நேம் வச்சிருக்காங்க, எதை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி நேம் வச்சிருக்காங்க, அவங்களோட பிஸ்னஸ்க்கான நேம் வந்து என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்றத வந்து நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க, ரிசர்ச் பண்ணி பாருங்க. தேர்ட் ஸ்டெப் அவுட் ஆஃப் 6 வந்து செக் நேம் அவைலபிலிட்டி. வெரிஃபை டொமைன் நேம் அவைலபிலிட்டி வெப் அட்ரஸ் யூசிங் ஆன்லைன் டூல்ஸ் லைக் கோடாடி அண்ட் நேம் சீப். இந்த மாதிரி கோடாடி நேம் சீப்ன்ற வெப்சைட்லலாம் நீங்க திங்க் பண்ணி வச்சிருக்கிற நேமை வந்து அதுல வெரிஃபை பண்ணி பாருங்க. அந்த நேம் வந்து முன்னாடி யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க. சர்ச் ஆன் சோஷியல் மீடியா ஹேண்டில் அவைலபிலிட்டி ஆன் பிளாட்ஃபார்ம் லைக் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம். இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லலாம் நீங்க யூஸ் பண்ண போற பிஸ்னஸ் நேம் வந்து இருக்கான்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ஷூர் த நேம் இஸ் நாட் ட்ரேட்மார்க் ஆர் காப்பிரைட்டட் யூசிங் கவர்மெண்ட் டேட்டாபேஸ். நீங்க யூஸ் பண்ண போற நேம் வந்து கவர்மெண்ட் டேட்டாபேஸ்ல காப்பிரைட் இஷ்யூ இல்லாத ஒரு நேமா இருக்கான்னு, அவைலபிலிட்டியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் செக் ஃபார் பொட்டன்ஷியல் நேம் கன்ஃப்ளிக்ட் வித் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ஆர் பிராண்ட்ஸ். அதாவது செக் ஃபார் பொட்டன்ஷியல் நேம் கன்ஃப்ளிக்ஸ் வித் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸஸ் ஆர் பிராண்ட்ஸ். நீங்க சூஸ் பண்ண போற பிராண்டு வந்து மற்ற பிஸ்னஸ்க்கு வந்து ஹெவி காம்படிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 அவுட் ஆஃப் 6 எவாலுவேட் நேம் எஃபெக்டிவ்னஸ். உங்களோட பிஸ்னஸ் நேமை வந்து எவாலுவேட் பண்ணுங்க. அதாவது அதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. இஸ் த நேம் மெமரபிள் அண்ட் ஈஸி டு ஸ்பெல். உங்க பிஸ்னஸ் நேம் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி இருக்கா, ஈஸியா ஸ்பெல்லிங் கொடுக்குற மாதிரி இருக்கான்றத பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டாடா, டெஸ்லா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியா ப்ரொனவுன்சியேஷன் பண்ற மாதிரி இருக்கு, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஈஸியான ஒரு நேமா இருக்கான்றதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து டஸ் இட் கன்வே யுவர் பிராண்ட் ஐடென்டிட்டி அண்ட் வேல்யூ. அந்த நேம் வந்து உங்க பிராண்ட் ஐடென்டிட்டியை கன்வே பண்ணுதா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இஸ் இட் யூனிக் அண்ட் டிஸ்டிங்டிவ் ஃப்ரம் காம்படிட்டர்ஸ். இந்த நேம் வந்து உங்க காம்படிட்டர்ஸோட பிராண்ட் நேம்ல இருந்து யூனிக்கா இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. டஸ் இட் எவோக் த டிசைர்ட் எமோஷனல் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். இந்த நேம் நீங்க சூஸ் பண்ண போற நேம் வந்து எமோஷனலா உங்க ஆடியன்ஸோட, கஸ்டமர்ஸோட ரீச் ஆகுதா அப்படின்றதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கன்சிடர் கண்டக்டிங் எ சர்வே அண்ட் ஃபோக்கஸ் குரூப் ஃபார் ஃபீட்பேக். நேம் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நேமை வந்து உங்க ஆடியன்ஸ் கிட்ட, கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லி ஃபீட்பேக் வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபீட்பேக். நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 out of 6 get feedback. Ask your colleagues, friends and mentors for input and suggestion for the suggestion. ஓகே, உங்க கொலீக்ஸ்டையும் உங்க மென்டார் கிட்டையும் சஜஷன் கேளுங்க. இந்த நேம் ஓகேவா, என்ன எப்படி வைக்கலாம் அப்படின்றத சஜஷன் கேளுங்க. டெஸ்ட் த நேம் வித் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ் த்ரூ ஆன்லைன் போல்ஸ் அண்ட் சர்வே. இந்த நேம் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்களோட ஆடியன்ஸ் கிட்ட கான்டாக்ட் பண்ணி எந்த நேம் சூஸ் பண்ணலாம், நீங்க சூஸ் பண்ணி ஒரு 2-3 நேம் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு சர்வே மாதிரி எடுங்க. உங்க ஆடியன்ஸ்க்கு சென்ட் பண்ணி அதை ஒரு சர்வே மாதிரி எடுங்க. அதாவது இப்போ ஃபேஸ்புக்ல போல் வருது, வாட்ஸ்அப்ல போல் வருது, டெலகிராம்ல போல் வருது, அந்த மாதிரி அதுல உங்க நேமை கொடுத்து எந்த அளவு ஆடியன்ஸ் வந்து எந்த நேமை விருப்பப்படுறாங்க அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேதர் ஃபீட்பேக் ஆன் நேம் ரெகக்னைசேஷன், மெமரபிலிட்டி அண்ட் ஓவரால் அப்பீல். நேம் ரெகக்னேஷன் எந்த அளவு இருக்கு, எந்த அளவு ஞாபகம் வச்சுக்க கூடியதா இருக்கு,
எந்த அளவு மக்களோட அது டச் ஆகுது அப்படின்றதையும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்க. கன்சிடர் ஹையரிங் எ பிராண்டிங் எக்ஸ்பர்ட் ஆர் கன்சல்டன்ட் ஆர் ப்ரொஃபஷனல் அட்வைஸ். ஒரு பிராண்டிங் எக்ஸ்பர்ட்டையோ இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸையோ உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல இருந்து எடுத்துக்க பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப், இம்பார்ட்டன்டான ஸ்டெப், ஃபைனலைஸ் யுவர் பிஸ்னஸ் நேம். லாஸ்ட் ஸ்டெப், நீங்கள் எல்லாமே சூஸ் பண்ணிட்டீங்க, ஃபில்டர் பண்ணி ஒரு நேம் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நேமை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறது அப்படின்னா, சூஸ் எ நேம் தட் மீட்ஸ் யுவர் க்ரைட்டீரியா அண்ட் ரெசனேட்ஸ் வித் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். நீங்கள் சூஸ் பண்ண நேம் வந்து எந்த அளவு ஆடியன்ஸோட ரெசனேட் ஆகுது, உங்கள் க்ரைட்டீரியா எந்த அளவு ரீச் ஆயிருக்கு அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் யுவர் டொமைன் நேம் அண்ட் சோர்ஸ் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ். ரிஜிஸ்டர் யுவர் டொமைன் நேம் அண்ட் செக்யூர் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ். உங்களோட டொமைன் நேமை வந்து சோஷியல் மீடியாலையும் கூகுள்லையும் வெப்சைட்லையும் அதை செக்யூர் பண்ணுங்க, அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. செக்யூர் எனி நெசசரி ட்ரேட்மார்க் அண்ட் காப்பிரைட்ஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் பிராண்ட். இப்போ ஒரு பிராண்ட் நேம் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கானதாக மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் அந்த நேமை யாரும் மற்ற இடத்துல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான காப்பிரைட்ஸ் இஷ்யூ, ட்ரேட்மார்க்லாம் காப்பிரைட் சர்டிஃபிகேட், ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, ensure consistency across all marketing material and platforms. ensure consistency, இந்த நேம் வந்து எந்த அளவு நீடிச்சு வரப்போகுது அப்படின்றதையும் நீங்கள் இந்த நேமுக்கான ஒரு ஃபியூச்சரை வந்து திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான், இந்த நேம் தான் நமக்கு லைஃப் லாங் வரப்போகுது. நான் முதவே சொன்ன மாதிரி இந்த நேம் தான் நமக்கு லைஃப் லாங் வரப்போகுது. அந்த நேமை வந்து நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் மெட்டீரியலாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் பிஸ்னஸ் நேம் செலக்ட் பண்ணுறதுக்கான 6 ஸ்டெப்ஸ். இந்த பிஸ்னஸ் நேம் நீங்கள் ஆல்ரெடி ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லை ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்க. ஸோ உங்கள் நேமை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி ஒரு பெரிய லெவல் கம்பெனியோட அதோட ஈக்குவலாக நம்ம நேம் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்த்துருக்கோம். ஓகே, இதுதான் ஒரு பிஸ்னஸ் நேம் சூஸ் பண்ணுறதுக்கான 6 ஈஸியான சிம்பிள் ஸ்டெப்ஸ். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை மைண்டில் வச்சு உங்கள் பிஸ்னஸ் நேமை எந்த அளவு இம்ப்ரூவைஸ் பண்ணுறதையும் நீங்கள் எந்த அளவு இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்போம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்றது நம்ம மிகப்பெரிய கோலாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு ஆம்பிஷனாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன கோட்டோட நான் முடிச்சுக்கிறேன். யூஸ் யுவர் ஜாப் டு ஃபண்ட் யுவர் பிஸ்னஸ் அன்டில் யுவர் பிஸ்னஸ் கேன் ஃபண்ட் யுவர் ஃப்ரீடம். நம்ம இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜாபை வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு ஃபண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் யுவர் பிஸ்னஸ் ஃபண்ட் யுவர் ஃப்ரீடம். நம்ம எது வரைக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து நம்மளை ஃப்ரீ பண்ணுற அளவுக்கு, நம்ம இல்லைனாலும் அந்த வேலை நடக்கணும், நம்ம இல்லைனாலும் நம்ம கம்பெனி நடக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம அந்த பிஸ்னஸை இம்ப்ரூவைஸ் பண்ணணும். ஓகே, எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். யாரெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களோ எல்லாருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட். ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.